ஆட்சியை கைப்பற்றும் நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்தியா கூட்டணியிலிருந்து மம்தா பானர்ஜி வெளியேற்றம் ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையும் தன் பக்கம் இழுத்த பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு தொடங்கி விமர்சனத்திற்கு உள்ளான திமுக இளைஞரணி மாநாடு, தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகும் நாம் தமிழர் கட்சி, வாய்ப்புகளை பயன்படுத்த தவறும் அதிமுகன்னு இந்த வார ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல் என்பது நாடாளுமன்ற மினி தேர்தல் என்றே வர்ணிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியும் அதில் வெற்றி பெறும் நோக்கோடே அந்த தேர்தலை அணுகியது. ஆனால் அதன் தேர்தல் முடிவுகள் பேரிடியாக காங்கிரஸ் கட்சிக்கு விழுந்தது. இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு சுமூகமாக தொகுதி பங்கீடு செய்யவில்லை என்கிற அதிருப்தி அப்பொழுதே இருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் கணக்கு வேறாக இருந்தது. கணிசமான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி வெற்றி பெறும் பட்சத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் மிக அதிக தொகுதிகளை கேட்கும். மேலும் தனித்து நின்று வெற்றி பெறும் பட்சத்தில் இந்தியா கூட்டணியின் பிரதான கட்சியாக டிசைடிங் அத்தாரிட்டி கிடைக்கும். 2024ற்கான இந்தியா கூட்டணியின் முடிவுகளை முழுவதுமாக கட்டுப்படுத்தலாம் என்ற அரசியல் கணக்கை போட்டது காங்கிரஸ். ஆனால் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தான் மக்களின் கணக்கு வேறாக இருக்கிறது. அந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்பு வரை இந்தியா கூட்டணி குறித்து ஒரு கலக்கம் பாரதிய ஜனதா கட்சியிடம் தென்பட்டது. அதனால்தான் பல நாட்களுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளை வைத்து ஒரு கூட்டம் நடத்தியது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய உற்சாகத்திற்கு போனது. நேரெதிராக காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளிடையே ஒரு தயக்கம் தென்பட்டது. எப்படியாவது செல்வாக்கை மீட்டுவிட வேண்டும் என்று மீண்டும் நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் ராகுல். இந்த நேரத்தில் கூட்டணியிலிருந்து விலகுவதாக மம்தா அவர்கள் அறிவித்திருக்கிறார். மேலும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. விலகலுக்கான காரணமாக மம்தா அவர்கள் என்ன சொன்னாலும் நமக்கு தெரிவது 2 காரணம்தான். அதிக தொகுதிகளில் தனித்து நின்று வெற்றி பெறும் பட்சத்தில் ஒருவேளை தொங்கு பாராளுமன்றம் அமைந்தால் அதில் மிகப்பெரிய அரசியல் லாபம் பார்க்கலாம் என்பதுதான் மம்தா அவர்களின் கணக்கு. மேலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்பு மிகவும் குறைவு. இந்த நிலையில் அவர்களோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பை பெற மம்தா அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார். இது மம்தா அவர்களோடோ அல்லது ஆம் ஆத்மி கட்சியோடு நிற்கப் போவதில்லை. மேலும் சில கட்சிகள் விளங்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய சிக்கலை இந்தியா கூட்டணிக்கு ஏற்படுத்தும். இருக்கின்ற மிக குறைவான காலகட்டத்தில் இது போன்ற சிக்கல்களை சரி செய்து எப்படி பாரதிய ஜனதாவிற்கு மிகப்பெரிய சவாலை காங்கிரஸ் கொடுக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். காங்கிரஸ் கட்சியின் பிரச்சனைகளை பார்த்து உற்சாகத்தில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்ததுதான் சமீபத்தில் அயோத்தியில் திறக்கப்பட்ட ராமர் கோயில். கட்டி முடிக்கப்படாத கோயிலை திறந்தது தவறு என்று எதிர்க்கட்சிகள் என்னதான் குற்றம் சுமத்தினாலும் மக்களிடையே அது எடுபட்டதை போன்று தெரியவில்லை. இந்தியா முழுக்க அது மிகப்பெரிய பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறது என்பதும், பாரதிய ஜனதாவிற்கு அது மிகப்பெரிய ஆதரவு அலையை உருவாக்கி இருக்கிறது என்பதும் நிதர்சனமான உண்மை. தேர்தல் நெருங்குகிற இந்த நேரத்தில் கோவிலை திறந்துவிட்டது வாக்கிற்காக மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளை தன் வலையில் விழ வைப்பதற்கான மிகப்பெரிய வியூகம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வழக்கமாகவே 10 ஆண்டுகள் ஒரு கட்சி ஆட்சி செய்யும் போது அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பது மக்களிடையே உருவாகி இருக்கும். மேலும் எதிர்க்கட்சிகள் அந்த ஆட்சியில் நடந்த அவலங்களையோ அல்லது என்னெல்லாம் அந்த கட்சி செய்ய தவறியது என்பதையோ மக்களிடம் சுட்டிக்காட்டிதான் அடுத்த தேர்தலை பெரும்பாலும் அணுகும். ஆனால் இப்போது என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் பாஜக மதவாத கட்சி அல்லது மதத்தை சார்ந்து அரசியல் செய்கிறது என்றோ அல்லது ராமர் சார்ந்தோ பேச ஆரம்பிக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் கடந்த 10 ஆண்டின் தவறுகளை அவை சுட்டிக்காட்ட மறுக்கும். பெரும்பாலும் விவாதங்கள் மதத்தை சார்ந்தும் கோவிலை சார்ந்தும் மட்டுமே இருக்கும். அதை வெகு எளிதாக பாரதிய ஜனதா கட்சி நிகழ்த்தியிருக்கிறது. ஆட்சியை பற்றி பேசுவதை விட மதத்தை பற்றி எதிர்க்கட்சிகள் பேசும் பொழுது பாரதிய ஜனதாவிற்கு அது மேலும் வாக்குகளையே பெற்றுக் கொடுக்கும். மதம் சார்ந்த அரசியல் பெரும்பாலும் வட இந்தியாவில் மட்டுமே ஈடுபடும், தமிழகத்தில் ஈடுபடாது என்பதை பாரதிய ஜனதா கட்சியும் உணர்ந்திருக்கும் என்பதுதான் நமது எண்ணமா இருந்தது. ஆனா கிடைத்தவரை லாபம் என்பதை போலத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தமிழகத்தில் அரசியல் செய்ய பார்த்தார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் உத்தரப்பிரதேசம் செல்லாமல் தமிழகத்தில் இருந்து கொண்டு நேரலை அனுமதிக்கவில்லை, பூசை இல்லை என்றெல்லாம் செய்த அரசியலை தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதெல்லாம் எந்தவிதமான தாக்கத்தையும் தமிழகத்தில் ஏற்படுத்தாது என்பதுதான் உண்மை. ஒருவேளை தமிழகத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம். அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பதற்கு முன்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்து சென்றார். ஒருவேளை அவர் ராமேஸ்வரத்தில் போட்டியிட்டால் தமிழகம் முழுவதும் மோடி ராமேஸ்வரத்தில் வெற்றி
பெறுவாரா என்கிற கேள்வியை எழுப்பும். ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் மேலும் உத்வேகமாக பணியாற்றுவார்கள். ராமேஸ்வரத்தையும் அயோத்தியையும் ஆன்மீக ரீதியாக இணைத்து பிரச்சாரம் செய்யலாம். மோடி ஆதரவு எதிர்ப்பு என்கிற பேசுபொருள் மட்டுமே தமிழகத்தில் இருக்கும். மோடி எதிர்ப்பு வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கும், மோடி ஆதரவான அல்லது திமுக எதிர்ப்பு வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியும் அள்ளுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடக்கும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடத்திற்கு முன்னேறவும் வாய்ப்புள்ளது. ஒருவேளை மோடி அவர்கள் ராமேஸ்வரத்தில் தோற்றாலும் வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கும். கடந்த முறை 2 தொகுதிகளில் நின்றதைப் போலவே இந்த முறையும் வட இந்தியாவில் ஒரு தொகுதி, தமிழகத்தில் ஒரு தொகுதி என நின்றால் தேசிய அளவில் பாரதிய ஜனதாவிற்கு தமிழக தோல்வி எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் 2026இல் அது மிகப்பெரிய பலமாக அமையும். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. அடுத்ததா திமுகவுக்கு வரலாம். திரையுலகம் நடத்திய கலைஞர் நூற்றாண்டு விழா பெரும் விமர்சனத்துக்கும் கேலிக்கும் உள்ளானது. எதிர்பார்த்த அளவு கூட்டம் இல்லை, காலி இருக்கைகள் என காணொளிகள் அடுக்கடுக்காக வெளியானது. கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு பிறகு நடந்த மிகப்பெரிய மாநாடு இளைஞர் அணி மாநாடு. மேலும் திமுகவின் அடுத்த தலைவராக வர இருக்கிற உதயநிதி அவர்களை மட்டுமே முன்னிறுத்தி நடைபெறுகிற மாநாடு, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் நடைபெறும் மாநாடு என்று அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டை தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். நாமும் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்றே எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அனைவரின் எதிர்பார்ப்பையும் பொய்யாக்கி இருக்கிறது இந்த மாநாட்டில் நடந்த நிகழ்வுகள். மாநாடு தொடங்கும் போது கவர்ச்சி நடனம், பிரியாணி சண்டை, காலி இருக்கை, டாஸ்மாக் கூட்டம், அனைத்திற்கும் மேலாக உதயநிதி அவர்கள் பேசும்போதே சீட்டாட்டம் என ஒட்டுமொத்தமாக பொதுமக்களை ஈர்க்காத மாநாடாகவே இது இருந்தது. திமுக போன்ற ஒரு பெரிய கட்சி இயற்றும் தீர்மானங்களை நம்ம மிகவும் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அதுவும் ஒரு பெரிய ஏமாற்றமாகவே முடிந்தது. பெரும்பாலும் நன்றி சொல்லும் தீர்மானங்களாகவே அவை இருந்தது. முதல் முறையாக நடந்தால் கூட பரவாயில்லை. ஏற்கனவே கலைஞர் நூற்றாண்டு விழாவில் அவ்வளவு பெரிய விமர்சனத்திற்கு உள்ளான ஒன்று. இந்த முறையும் அதே தவறுகளை செய்வது என்பது திமுகவிற்கு நல்லது அல்ல. தவறுகளிலிருந்து என்ன பாடம் கத்துக்கிட்டாங்கன்னே நமக்கு புரியல. இது குறிப்பா எடப்பாடி அவர்களோட சொந்த தொகுதியில எவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கணும். தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருந்திருக்கணும். ஆனா இது எதுவுமே நடக்காம போனது எங்க தப்பு நடந்ததுன்னு திமுக ஒரு முறை சுய விமர்சனம் செய்து கொள்ளணுங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஒன்றே ஒன்று, திமுக நினைத்தது நடந்தது என்றால் கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் முரணென்றெல்லாம் பேசப்பட்டதற்கு முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். உதயநிதி அவர்களை அடுத்த தலைவராக கனிமொழி ஏற்றுக்கொள்வாரா என்கிற கேள்வி பெரும்பான்மையானவர்களால் எழுப்பப்பட்டது. அதற்கு இன்று விடை கிடைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். உதயநிதி மாநாட்டில் கனிமொழி அவர்கள் பங்கேற்றதே இதற்கான சான்று. மேலும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது 2 முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டார். ஒன்று, அந்த உரை தொடங்கும் போது உதயநிதி அவர்களின் பெயரை தான் முதலில் உதிர்த்தார். மேலும் உதயநிதி அவர்களின் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றும் சூசகமாக உரைத்தார். மறைமுகமாக உதயநிதி அவர்களுக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கிறது. கட்சி அளவில் அவருக்கான எதிர்ப்பு என்பது ஒன்றுமே இல்லை. இனி அடுத்த தலைவர் உதயநிதி தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த மாநாடு பதிவு செய்திருக்கிறது. திமுக போன்ற பல்வேறு சோதனைகளை தாண்டி மிகப்பெரிய இடத்தில் இருக்கிற ஒரு கட்சி தன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது ஆபத்தானது. அதை மீண்டும் ஒரு முறை திமுக மறுபரிசீலனை செய்து தனது தவறுகளை திருத்திக் கொள்ளணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கு. அடுத்ததா நாம் தமிழர் கட்சிக்கு வருவோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அடக்குமுறைக்கு உள்ளான கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் பேச்சாளர்கள் மீதான தாக்குதல், அதுவும் குறிப்பாக பெண் பேச்சாளர்களின் மீது மது பாட்டில்கள் வீசப்பட்டது, சீமான் மீதான அவதூறு, இன்று தக்கலியில் நடந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் நிர்வாகி படுகொலை என பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது. சீமானிடமிருந்து மிகப்பெரிய எதிர்வினை எதுவும் இல்லை என்பது நாதாக்கா தம்பிகளிடமே மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த நிர்வாகி படுகொலைக்கு கூட இதுவரை அவர் நேரில் சென்று பார்க்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் மிகப்பெரிய சோர்வை அந்த கட்சி தொண்டர்களில் ஏற்படுத்தும் என்பதை சீமான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு கட்சி அலுவலகத்தை தன் மனைவியை வைத்து திறக்க வைத்திருக்கிறார் சீமான் அவர்கள். இதுவும் மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இது போன்று நீங்கள் செய்தால் திமுகவை விமர்சிக்கும் உரிமை உங்களுக்கு இல்லாமல் போகும். இது போன்ற சிறு சிறு தவறுகளின் மூலமாக மிகப்பெரிய வாய்ப்பை சீமான் இழக்க நேரிடும் என்பதை அவர் இப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நம்பி அவ்வளவு பெரிய இளைஞர் படை இருக்கிறது. அதை நேர்த்தியாக வழிநடத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் மிக சரியான அரசியல் நகர்வுகளை செய்து என்டிகேவை ஆட்சியில் அமர்த்த வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை சீமான் அவர்கள் மறந்துவிடக்கூடாது. தவறுகளை திருத்தி கொண்டு தனது தம்பிகளுக்கு அவர் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த ஒரு சிறு விஷயம் நடந்தாலும் எதிர்க்கட்சிகள் அதை மிகப்பெரிய பேசுபொருளாக மாற்றும். இந்த என்டிகே நிர்வாகி படுகொலையில்
அதிமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ மிகப்பெரிய எதிர்வினையை எதுவுமே ஆற்றவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒருவேளை அவர்கள் எதிர்வினையாற்றினால் அதுவே என்டிகேவிற்கு மிகப்பெரிய அடையாளத்தை மக்களிடையே கொடுத்து விடுமோ, ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி மிக அதிகமாக வளர்ந்து விடுமோ என்கிற அச்சம்தான் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதிமுகவோ இது குறித்து பேசாமல் இருப்பதற்கான காரணம். மறைமுகமாக என்டிகே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இரண்டு கட்சிகளும் ஒற்றுக்கொள்கிறது. இதை மிக சரியாக புரிந்து கொண்டு சீமான் மிக சரியாக காய் நகர்த்தினால் மிகப்பெரிய வெற்றி பெறலாம். அதை அவர் புரிந்து கொள்வார் என்றுதான் நமக்கு தோன்றுது. பார்ப்போம். அடுத்ததா அதிமுகவிற்கு வருவோம். என்னதான் நடக்குது அதிமுகன்னு கேட்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது. 3 மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அது குறித்து அதிமுகவின் எதிர்வினை என்பது எதிர்பார்த்த அளவுக்கு தெரியல. முதல்ல சேலம் மாநாடு, அதுவும் எடப்பாடி அவர்களின் சொந்த தொகுதியில் நடந்த மாநாடு, அதுவும் விமர்சனத்திற்கு உள்ளான மாநாடு. அதற்கு அதிமுக என்ன எதிர்வினை ஆற்றியது? எடப்பாடி அவர்களிடமிருந்து நேரடியாக எந்த ஒரு அறிக்கையும் இல்லை. ஜெயக்குமார் அவர்கள் தான் அறிக்கை கொடுத்துருந்தாரு. அந்த அறிக்கையை நான் முழுசாக தேடி தேடி பார்த்தேன். அதில் ஒரு விஷயம் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. என்ன அப்படின்னா, ஒற்றை குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், இது குறித்தெல்லாம் மிகப்பெரிய அளவில் அந்த அறிக்கையில் விமர்சனமே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்கள், இது போன்ற ஒரு மாநாடு நடந்திருந்தால் அவர் முதலில் வைத்த விமர்சனம் அது வாரிசு அரசியல் என்பதை தான் இருக்கும். திமுகவிற்கு எதிராக அதிமுக, குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடைசி வரை பயன்படுத்திய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது குடும்ப கட்சி, அது குடும்ப கட்சி. ஆனால் எடப்பாடி அவர்கள் அதே விமர்சனத்தை வைப்பதற்கான அனைத்து சாத்தியங்கள் இருந்தும் அதை மிகப்பெரிய அளவில் அவர் வைக்கல அப்படின்னே தோணுது. குறிப்பாக இன்பநிதி அவர்களை கூட அவர்கள் மேடையில் ஏற்றினார்கள். இதையெல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக்கி இருக்கணும். இணையத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவோட ஆதரவு என்பது அவ்வளவோ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நிலைமை. இதையெல்லாம் கவனித்து அதிமுகவோட ஐடி விங் ரொம்ப வீக்காக இருக்கிறது மாதிரி தான் இருக்கு. அவங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் இது போன்ற விஷயங்களை, குறிப்பாக திமுக போன்ற மிகப்பெரிய கட்சியை டிஃபெண்ட் பண்றதுக்கு முடியும். அடுத்ததாக பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திமுக எம்எல்ஏ அவர்களின் மருமகள் நடத்திய விதம், அடுத்ததாக நாத்தாக்கா நிர்வாகியின் கொலை, இதற்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்வினையோ அல்லது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களோ இல்லை. இன்றுதான் அவர் ஆர்ப்பாட்டங்களை அறிவித்திருக்கிறார். இதுவே மிகவும் லேட் ரியாக்ஷன் தான். அடுத்ததாக அயோத்தியில் ராமர் கோயில் திறந்த அதே வேளையில் அவர் ஐயா வழிபாடு என்று இந்த மண்ணின் வழிபாட்டை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்கிறார். ஆனால் அதை மிகப்பெரிய பேசு பொருளாக்குவதற்கு அவரோட இணைய உறுப்பினர்கள் இல்லை. இதை பாரதிய ஜனதாவிற்கு எதிராக அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதை மிகப்பெரிய பேசு பொருளாகவே மாற்றப்படலை. இப்படி அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தையும் அவர்கள் கோட்டை விட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியிலிருந்து மம்தா பானர்ஜி அவர்களும் ஆம் ஆத்மி கட்சியின் அதிருப்தியும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் இருக்கும்னு தோணுது. இதுவரை அதிமுகவிற்கு பிரதமர் வேட்பாளர் என்பதே இல்லை. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி மோடியை முன்னிறுத்தும், இன்னொரு பக்கம் திமுக இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தும். நடுவில் எடப்பாடி அவர்கள் பிரதமரே இல்லாமல் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைதான் இருந்தது. இப்பொழுது மம்தா அவர்களுடனோ அல்லது இந்தியா கூட்டணியில் இல்லாத பிற மாநில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இந்திய அளவில் ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அதை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் போது அதற்கு ஒரு வரவேற்பு தமிழகத்தில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதனால் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இந்திய அளவில் ஒரு கூட்டணியை முன்னெடுப்பாரா எடப்பாடி என்பது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்துக்களை பற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நான் பேசின கருத்தில் உங்களுக்கு முரண்பாடு இருந்தால் அதையும் பதிவு செய்யுங்க. இது போன்ற செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.